எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கெமிஸ்ட்ரியில் யூனிட் 5 ஸ்டேட் போர்ட் தமிழ் சிலபஸ் பார்க்க போகிறோம். அதில் 5th லெசன் அல்கலி அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி அல்கலி அண்ட் அல்கலி எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னா எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் பிகாஸ் தே ஆர் group 1 and group 2 in the modern periodic table are called எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஏன் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் அவங்கள சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம குரூப் 1 எலமெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் லித்தியம் அப்படின்னா லித்தியமுக்கு ஆக்சுவலாக L2 தானே இருக்குது, Li2 தான். ஸோ அவங்களோட அட்டாமிக் நம்பர் 2. இங்கேயும் ஒரு வேலன்ஸ், இங்கேயும் ஒரு எலக்ட்ரான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ரிமைனிங் அன்ஸ்டேபிளாக இருக்குது. ரிமைனிங் ஒரு எலமெண்ட் எக்ஸ்ட்ராவாக ஒரு எல் ஆர்பிட்டலில் இருக்குது. ஸோ அதனால நாம் என்ன சொல்கிறோன்னா, லாஸ்ட்டு ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எதை பார்த்தாலும் அப்படி தான், சோடியம் எடுத்து பார்த்தாலும் அப்படி தான், அண்ட் பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம் எதை எடுத்தாலும் ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ அதனால நம்ம எஸ் பிளாக் எலமெண்ட் சொல்கிறோம். ஒரு வேளை 2 இருந்துச்சுன்னா பி பிளாக் அப்படி, ஓகேவா? அண்ட் அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னா அல்கலி இஸ் derived ஃப்ரம் த வேர்ட் AlValG, ஓகேவா? இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த அல்கலி மெட்டல்ஸ் பற்றி ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் பர்ன் பிளான்ட் ஆஷஸ் கால்டு பொட்டாஷ் கண்டெயின் மெயின்லி பொட்டாசியம் கார்பனேட். அதாவது நீங்கள் ஒரு பிளான்ட்டோட ஆஷை நீங்கள் தண்ணியில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம பாஷையில் சொன்னால் வடிகட்டி பார்த்தோம்னா அதில் பொட்டாசியம் கார்பனேட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பொட்டாசியம் கார்பனேட்னா என்ன? நம்மளோட குரூப் 1 எலமெண்ட், அதான் என்னது அல்கலி மெட்டல். ஸோ அதனால் நம்ம இது அல்கலி மெட்டல்ஸு, இது பிளான்ட் ஆஷஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு அல்கலி மெட்டல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் அண்ட் ஃப்ரான்சியம் இதெல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஜென்ரலாக சாஃப்டாக இருக்கும் அண்ட் ஹைலி ரியாக்டிவாக இருக்கும். இவங்கெல்லாம் ரொம்ப வயலன்ஸியான ஆட்கள். ஸோ அப்படியே நீங்கள் படிச்சுக்கோங்க. என்னது ஹைலி ரியாக்டிவ். அண்ட் ஆக்சைட்ஸ் தே ஃபார்ம், இவங்க ஆக்சைட்ஸ்லேயும் ஃபார்ம் ஆவாங்க, ஹைட்ராக்சைட்லேயும் ஃபார்ம் ஆவாங்க. அண்ட் ஹைட்ராக்சைடு